ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தா சித்ரா பௌர்ணமி இல்லையா? எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சடல் திருவிழா நடந்துச்சு. ஒருத்தொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு வேண்டுதலுக்கு ஏற்ப பெரிய அழகு போடுறது, சடல் போடுறது, மற்ற ஆடு மாடுங்களுக்கு பார்த்திங்கன்னா சடல் போடுறது, அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களுடைய பசுமாடுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு. பிழைக்கவே பிழைக்காதுன்ற அளவுக்கு எல்லாருமே சொன்னாங்க. இந்த மாடு பிழைக்காது, இனிமேல் நீங்கள் வச்சுருக்காதீங்க, கொண்டு எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்லாம் கூட சொன்னாங்க. என்னென்னா அதெல்லாம் எழுந்து நிற்கவே முடியாது, முட்டி போட்டு தான் நகரும், எதுவுமே சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது, அந்த நிலமையில இருந்துச்சு. உலக்கையெல்லாம் காலில் கொடுத்துலாம் தூக்கி நிப்பாட்டிலாம் நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனால் என்ன ஆனாலும் சரி, மாடு வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வர வச்சு நிறைய ஊசி போட்டு நிறைய குளுக்கோஸ்லாம் போட்டு அந்த மாடை நாங்கள் சரி பண்ணோம். ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து சடல் போடுறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய அழகு வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒரு 15 பேர்கிட்ட போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சாமி வேஷம் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் சாதாரணமாக போட்டிருந்தாங்க. இது எப்பயுமே யூஸ்வலாக வருஷம் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த வருஷம் புதுசாக இன்னொன்று என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த முதுகில் நம்ம அழகு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. டாட்டாயஸில் வந்து 2 கழி கட்டி அதுக்கு நடுவில் ஒரு வீல் செட்டப் கொடுத்து, ஸோ அதில் வந்து அழகு போட்டிருந்தாங்க. பார்க்குற எங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு, பயமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸில் டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நேரில் பார்த்தோம். குட்டி பசங்களாம் நிறைய அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரக்ஷா, சக்திவேல்லாம் வந்து பயங்கரமாக தேம்பி அழுவுனாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த டாட்டாய்ஸில் அவர் தொங்க விட்டு கோயிலை சுற்றி வலம் வந்தாங்க. அப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஊஞ்சல் மாதிரி ஆட்டிகிட்டே வந்தாங்க. வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும் அவங்கள ஆட்டிகிட்டே வர்றது. ஸோ அதை பார்த்தோன்னே தான் பசங்க வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சித்ரா பௌர்ணமினா ஏதாச்சும் சமைச்சு பக்கத்து வீட்டு அத்தை வீட்டில் மாடியில் வச்சு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வருஷம் உங்கள் வீட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.